மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த குடியுரிமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு செய்திருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். இன்றைக்கு இதனால் இவர்கள் அதை ஆதரித்து ஓட்டு போட்டதுனால ஒரு சிறுபான்மை மக்களுக்கு புரட்சித் தலைவர் அவர்கள் என்றைக்குமே ஜாதி மதங்களுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக விளங்கினார். இன்றைக்கு அந்த சிறுபான்மை மக்கள் வருத்தப்படுகிற ஒரு வகையில் இவர்களது நடவடிக்கைகள் அமைந்திருக்குது. எதிர்காலத்தில் வருகிற தேர்தல்களில் பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆதரவானவர்களாக எந்த விதமான ஜாதிய மத கோட்பாடுகளுக்கு ஆட்பட்டு விடாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள் இந்த கட்சியினுடைய கோட்பாட்டுகளை இவர்கள் காப்பாற்றி அடிமட்ட தொண்டர்களை கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்பதற்கு ஏற்ப அந்த அடிமட்ட தொண்டர்களை பாதுகாத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் பாதிக்கிற ஒரு விஷயங்களை இவர்கள் மத்திய அரசிற்கு எதிராக குரல் கொடுத்து வருகிற தேர்தலிலே ஆட்சி அமைக்கிற ஒரு பலத்தை பெற வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவரது இந்த நினைவு நாளில் ஒவ்வொரு